திருப்பரங்குன்றத்தில் ஒரு புதிய ஒரு விஷயத்தை உள்ளே நுழைத்து விடவும் முடியாது, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து விடவும் முடியாது. அவ்வளவு தெளிவான மரபும் கட்டமைப்பும் இருக்கிற ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் கோவில் சார்ந்த வழிபாடு. காலகாலமாக அங்கே இந்த அறநிலையத்துறையால் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி அது நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பாக வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் நான் கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாக்க முடிவு செய்தேன். ஆனால் அது ஒரு மத தலைவராக அல்ல, ஒரு முதல்வராக. மக்களின் நம்பிக்கையை அரசியலுக்கு அடிபணி விடக்கூடாது என்பதே என் நிலைப்பாடு. இந்த சமத்துவத்தை, இந்த அமைதியை நிலைநிறுத்துவதற்கு மிக உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். பகுத்தறிவு எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட வேண்டும் என்பதில்லை. இரண்டும் ஒரே சமுதாயத்தினுடைய இரு முகங்கள். பெரியார், அடிகளார் நட்பதற்கு சான்று. That's where tolerance stays. Accept your friend, accept your Muslim, accept your Christian, accept your Hindu. அரசியலில் நான் அனைவரையும் சேர்ப்பது என்ற கொள்கையை கடைபிடிக்கிறேன். வேறுபட்ட நம்பிக்கைகள் இருந்தாலும் நாம் ஒரே மண்ணில் வாழ்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறோம். அதுவே திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.